யாரெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லைன்ற தன்மையில் தன்னிறைவுக்கு வந்து விடுகின்றானோ அவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுவான். எவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுகின்றானோ அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை. நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவர் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ ஞானம் வந்துடும், பொறுமை வந்துடும், 4 பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும், இறை அருள் வந்துடும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்துடும், தோஷம் விலகி போயிடும், ஜாதகம் வேலை செய்யாது, தேவதைகள் அருள் செய்ய ஆரம்பிக்கும், கடவுளர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், அனைத்து உயிரினங்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நீங்கள் இறைவனின் செல்ல பிள்ளையாகவும் மாறிவிடுவீர்கள், உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை பெற்று விடுவீர்கள், இறுதியில் பிறவியில்லா பெருவாழ்வையும் அடைந்து விடுவீர்கள். இதெல்லாம் தடுக்கிறது இப்போ ஒன்றே ஒன்று தான் தடுக்குது. என்ன தெரியுமா? உங்கள் ஈகோ. நான் யாரு தெரியுமா? அந்த கேள்வி உங்களை நீங்களே திருப்பி கேட்டுக்கோங்க. நான் யாரு அப்படின்ற கேள்வியை நீ கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை.